ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மிஸ்ஸஸ் மணி பேசுகிறேன். இது உங்கள் a.d.s மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ரோல் பண்ணி நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே யானத்தில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் இருக்க க்ரீமை பிஸ்கெட்டை தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை இப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு ஏனத்தில் மாற்றிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், பொடி பொடியாக. நான் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், இல்லைன்னா தண்ணி ஆகிடும். இப்போ இதை பூரி மாவு பதத்துக்கு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையாலே பிசைஞ்சிக்கலாம். பூரி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். பிஸ்கெட்டோட க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீமை அடித்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த மாதிரி கவர் உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ இப்படி வச்சிடலாம். இது 2 மடிப்பாக நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த இந்த பிஸ்கெட்டை எடுத்து இப்படி வச்சிடலாம். அதுக்கு மேலே இன்னொரு இந்த கவரை மூடிடுறேன்.
இப்போது இந்த பிஸ்கெட் நடுமத்தியில் வச்சுட்டா அரைச்சி வச்ச பிஸ்கெட்டை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சப்பாத்தி கட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. இது மெதுவாக ஒரே பதத்தில் உருட்டிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இது மேலே இருக்க கவரை எடுத்துடலாம். இது நம்ம லைட்டாக சதுரமாக வெட்டி எடுத்துக்கலாம், ஓரத்தில் இருக்கிறதெல்லாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க அந்த க்ரீமை எடுத்து இதில் நம்ம வச்சிடலாம். இந்த ஓரத்துலலாம் போகாமல் தடவுங்க. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். மெதுவாக பண்ணுங்கள், இல்லைன்னா அது உடஞ்சிரும். இப்போ இது ரெடி ஆனதும் 2 hours கழித்து நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கவரை எடுத்துடலாம். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க.